வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உள்முக திறமைகள் அவை எப்படி ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுல பயன்படும். ஏன்னா ஃபைனான்சியல் ப்ராடக்டில் நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப அறிவை நீங்கள் எங்கேயும் போய் படிச்சுட்டு வர முடியாது. ஆனால் சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய விற்பனை திறன், பேச்சுக்கலை, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில், மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் உங்களை அக்குமுலேட் பண்ணி இதுக்கு ரிசல்ட் கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல்லையே எக்ஸ்பர்ட்டுங்கிறத விட ஒரு பெரிய அனுபவம் உள்ளவர்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பர்ட்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டில் அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஆட்டோமொபைலில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸ்பேர்ஸ் இருக்குது, லூப்ரிகன்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்குது. இதுலேயே பேட்ரி, டயர் அண்டு டயர் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டும் விற்கிறதுக்கு தனி திறமை வேணும். இது யாராவது சொன்னால் நம்புவாங்களா? அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஆட்டோமொபைல் தானேங்க, ஒரு காரில் வர்ற எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாமே ஒரு டீலர் தானே வச்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. டயர் விற்கிறதுக்குன்னே தனியாக இருப்பாங்க. நான் ஆட்டோமொபைல் டூ வீலரில் ஆரம்பித்து ட்ரக் வரைக்கும் சொல்கிறேன். டயர், பேட்ரி, அது மாதிரி பேட்ரி விற்கிறவங்களுக்கும் மற்ற லூப்ரிகன்ஸோ ஸ்பேர் பார்ட்ஸோ எடுக்க தயங்குவாங்க. காரணம் இது தனி செக்மெண்ட் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபைனான்சியல் ப்ராடக்ட் ஒரு பெரிய ஸ்கில்டு சேல்ஸ்மேன், ஸ்கில்டு மார்க்கெட்டிங் மேன் இருந்தால் கூட இந்த ஃபைனான்சியல் ப்ராடக்டை விற்கிறதுக்குன்னு ஒரு தனி சாஃப்ட் ஸ்கில் வேணும். அதில் என்ன மெயினாக அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரும்பான்மையாக அனுபவம் மிக்கவங்களாக இருப்பாங்களே ஒழிய வயதாக கொஞ்சம் ஒரு மத்திய வயதையாவது கடந்திருப்பாங்க, 40 கடந்திருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது குறிப்பிட்டு யாரையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஃபைனான்சியல் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு முதல் தேவையே முகம் கொஞ்சம் சாமிங்காக இருக்கணும். சாமிங்னா நான் முக அழகுன்னு சொல்ல வரல. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது வாழ்க்கை சவால்கள் இருக்கலாம், தட்டுப்பாடு இருக்கலாம், ஃபைனான்சியலி அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ரியல் எஸ்டேட், நான் ஒரு வீடு மனை வாங்கித்தரேன், ஒரு ஃப்ளாட் வாங்கித்தரேன், ஒரு ஃப்ளாட்டு இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா வரும்போது அவங்களுக்கு இருக்கிற மெயினான ஒரு இது அவங்கள ஒரு சாமிங்கை பார்க்கணும். அந்த முகத்தில் இது தெரியக்கூடாது. ஏன்னா அது ஒரு வேல்யூ கொடுக்கும். அதான் ஏற்கனவே நம்ம இதில் சொன்னோமே, இந்த பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ்னு. அதில் இந்த ஃபைனான்சியல் ப்ராடக்ட்லேயும் அப்படி தான். நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் பண்ண போகிறவங்க அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்தால் மட்டும் பண்ணிட முடியுமா? அவர் ஏற்கனவே வேறு செக்மெண்ட்டில் பெரிய மார்க்கெட்டிங் ஸ்கில் உள்ளவர், கொடுத்த ப்ராடக்ட் விற்றுட்டு வந்துடுவார். அப்படிங்கிறவருக்கு ஃபைனான்சியல் ப்ராடக்ட் விற்கிறதுல சற்று திணறுவார். காரணம், இங்கு டெலிவரி ஆஃப் சப்ஜெக்டே டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் இந்த ஆயில் காப்பீடு அப்படின்னா அதில் ஒரு நெகட்டிவிட்டி ஒழிஞ்சிருக்கு. உங்கள் ஆயிலுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் உங்களை சார்ந்து லீகலி டிபெண்டன்ஸ் அவங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால நீங்கள் இந்த ஆயில் காப்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது, இந்த மருத்துவ காப்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதுன்னு இந்த ஃபைனான்சியல் ப்ராடக்டில் கொடுப்பாங்க. அப்படி சொல்லும்போது அந்த நெகட்டிவிட்டி ஒழிஞ்சிருக்கு. பட் அதை பாசிட்டிவாக சொல்லணும். இப்போ கூட நீங்கள் ஒரு பிரபல நடிகர் ஒரு விளம்பரத்துக்கு வர்றாரு, பைசா பஜார் அப்படின்னு. இந்த பாலிசி, மெடிக்கல் டேர்ம் பாலிசிஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவர் அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டல், இஃப் யூ மேட் எனி ரிஸ்க் ஆஃப் யுவர் லைஃப், இப்படி தான் வருது. அதுக்கு அவர் நான் குறை சொல்லலை, அதை அவர் பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜோடு சொல்கிறாரு, அதனால் அது தப்பிக்குது. ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்னு அது ஒன்று, இது பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். அதுவும் எஸ்பெஷலி த ஃபைனான்சியல் ஜாப், ஃபைனான்சியல் ப்ராடக்ட் ஜாப், இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த பணம் எங்கெல்லாம் சார்ந்து மணி லெண்டர்ஸ், பேங்கிங் சார்ந்து இருக்கோ அங்கெல்லாம் இந்த சாஃப்ட் ஸ்கில் தேவை. என்ன சாஃப்ட் ஸ்கில் தேவை? மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய திறமைகள் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். நீங்கள் மார்க்கெட்டிங் எங்கே உங்கள் ஸ்கில்லை பயன்படுத்துகிறீங்கன்றது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களுடைய மார்க்கெட்டிங் திறமையோடு தொழில்நுட்பம் சார்ந்த, அதாவது இன்சூரன்ஸ் சார்ந்த அறிவு என்பதை கூட அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு தனி கான்டாக்ட் இருக்கணும். தனி வேவ் லென்த் உள்ளவங்கள்ட்ட தான் நீங்கள் விற்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் டிவி
இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்லாம் வித்துட்டு இருந்தவங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட் விற்கும்போது அதே சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு உபயோகப்படாது. இதுக்கு வேறு. அதனால தான் என்னென்ன சாஃப்ட் ஸ்கில் வேணுங்கிறதுல தான் மெயினாக என்ன சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். த ரைட் பாடி லாங்குவேஜ் அண்ட் கான்சியஸ் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் இப்படி ஒரு உடல் மொழி இருந்தால்தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அந்த ஸ்கில் வந்து அந்த ஸ்கில் வளரும். இது ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுடைய பேச்சில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். மிக முக்கியமாக கான்டாக்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவ் கான்டாக்ட்ஸ் வேணும். இந்த ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட் விற்கிறப்போ பணம் இல்லையா, வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பொருளாதார கருவி எது? பணம். அதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அதுக்கான ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அதை கேட்குறவங்க அது வரைக்கும் உங்களை முழுசாக வேறு எதுலேயே நம்பிட்டு இருந்தவங்க கூட இதில் நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா பணம். அதனால தான் இந்த ஜாப்பை வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட் ஸ்கில் வேணும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக உங்களை நம்பக்கூடிய நண்பர்கள் வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம், ஒரு மனிதர்கள் கூட்டம் வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சாஃப்ட் ஸ்கில் இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபைனான்ஷியல் ப்ராடக்டை விற்க முடியும். நம்பக்கூடியதுன்னா கண்ண மூடிட்டு நம்புறது இல்லை. முதலில் ஒரு 50% உங்களை அந்த பிலீவ்னஸ் இருக்கிற கூட்டம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அவங்களுக்கு லைஃப் ரிஸ்க்னா என்ன ஆகுங்கிற எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. இவன் சும்மா ஏதோ கம்பெனி ப்ரொமோட் பண்ணுற அவன் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறக்கா பேசுகிறான்னா உங்களுக்கு தோணிடக்கூடாது. அப்படி தோணாத அளவுக்கு உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கணும், அந்த ஃபேஸ் ரீடிங் அப்படி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இதுதான் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸு. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அனுபவங்கள் மூலமாக கற்றதும் பெற்றதும் சொல்லுவாங்க இல்லையா, அதன் மூலமாக உங்களிடம் கலந்துரையாட வேண்டும். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லா வீடியோலும் ஒரே இதில் போய் சொன்னால் அது போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வர்ற வீடியோக்களுக்கு உங்களுக்கு வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணியிருந்தால் தான் வீடியோக்கள் வந்த உடனே உங்களுக்கு கேட்கும். மிக முக்கியமாக உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய அனுபவங்கள் இந்த ஃபைனான்ஷியல் ப்ராடக்டில் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இப்போ நான் என்னோடய வீடியோக்கள் எல்லாம் இருக்கிற அந்த சப்ஜெக்ட், அந்த தலைப்பு பாருங்கள். அதில் எந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுது, இல்லை நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை என்னோட பகிர்ந்துக்கலான்னாலும் இஸ் மோஸ்ட் வெல்கம். நான் நிறைய தலைப்புகள் கொடுத்துருக்குறேன். ப்ரொடக்டிவிட்டி, மார்க்கெட்டிங் ஸ்கில், சேல்ஸு ஸ்கில், ரெண்டுக்குமான மார்க்கெட்டிங் என்ன, சேல்ஸ் என்ன, எல்லாத்துக்குமான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். இதெல்லாம் வந்து யாரோ ஒரு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தவங்கள்ட்ட தான் நீங்கள் படிக்கணும்னு நல்ல அனுபவம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியை விட அதிகமான பலன் கொடுக்கும். அந்த அனுபவங்களை நான் வீடியோக்களாக உங்களுக்கு வெளியிட்டிருக்கேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.